ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 2 கான்செப்ஷுவல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, சி லாஸ்ட் கிளாஸ்ல அக்கௌண்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அக்கௌண்டிங்குடைய ப்ராசஸ் பார்த்தோம். அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது பேசிக் அக்கௌண்டிங் வேர்ட்ஸ் அப்படியெல்லாம் லேர்ன் பண்ணோம். இப்போ இங்கே வந்து இந்த லெசன்ல வந்து யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா we are going to learn about rules and regulation of accounting. ஸோ என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம், எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல கொண்டு வர போறோன்றத we are going to learn in this lesson. Okay, so first we'll see what is bookkeeping. இப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா, இப்போ டிரான்சாக்ஷன் என்ன, மணி ரிலேட்டட் events take place or activity take place in the business is called transaction படிச்சிருக்கோம். Okay, so அப்போ ஒரு accounting processல first என்ன பண்ணுவோம், will be identifying the transaction in the books of account. This is necessary for any business as a transaction happening in a business entity must be recorded so that the information is available for further analysis. So businessல further நம்ம analyze பண்ணனும் அப்படினா first we should know புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தரா அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ புக் கீப்பிங் ஃபார்ம்ஸ் அ பேஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் which are the important functions of accounting. In a broad sense, the accounting includes bookkeeping also. So in a small business, the entire accounting work may be performed by a single accountant. In a large firm, there may be a separate persons or department of bookkeeping work. ஒரு சின்ன பிசினஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் என்ன பண்ணுவார், எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா என்டையர் அக்கௌண்டிங் ஒர்க்கை அவரே பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா ஆள் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி வாட் இஸ் புக் கீப்பிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். Bookkeeping is the process of recording the financial transaction in the books of account. Bookkeeping என்ன அர்த்தம்னா financial transaction books of accountல கொண்டு வரது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். ஓகேவா, so it is a primary stage in the accounting process. So accounting processல ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா bookkeeping தான். சரியா, so it includes recording the transaction and classifying the same under proper heads. So அந்த bookkeeping என்ன, இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஜேர்னல் கொடுக்க போறோம். அதாவது டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜேர்னல் கொடுத்துட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு உண்டான ஒரு ப்ராப்பர் ஹெட்ல கொண்டு வந்துட்டு எவ்வளவு பேலன்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகே, அதுதான் என்ன சொல்லணும்னா புக் கீப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ புக் கீப்பிங் ஒர்க் இஸ் ஆஃப் ரொட்டீன் நேச்சர். இது வந்து ரொட்டீனா நடக்கூடிய ஒரு விஷயம். தென் டிரான்சாக்ஷன், லட்சுமி பிரியா, okay, so the transaction may be recorded in the accounting note books and ledgers or may be recorded in a computer. இப்போலாம் பாத்தீங்கன்னா யாருமே வந்து நோட்ல அந்த அளவுக்கு இது பண்றது இல்லை, எல்லாமே சிஸ்டத்துல அப்படி எல்லாமே ஸ்டோர் பண்றாங்க. அதுக்குண்டான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஆல்சோ அவைலபிள். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் features of bookkeeping. It is the process of recording transaction in the books of accounting. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் ரொட்டீன் இன் நேச்சர். ஒரு டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறோம், டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ரூலை ஃபாலோ பண்ணி ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுத்துறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டீனாக இந்த ஒர்க்கை நம்ம பண்ணாதான் ஃபர்தராக வந்து பிஸ்னஸில் வந்து மற்ற அக்கௌண்டிங் ப்ரொசீஜரை வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி ஆர் ரெக்கார்டட் இன் த accounts. So the books of accounts, அதாவது புக் கீப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் அதுல கொண்டு வருவோம்.
Okay, then bookkeeping is a primary stage in the account. Okay, ma. Sorry for the disturbance. Okay. Then features of bookkeeping la பாத்தீங்கன்னா அதாவது process of recording transaction in the books of account. First வந்து ஒரு டிரான்சாக்ஷனும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ஓகே, செகண்ட் ஒன் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ பணம் சம்பந்தமான பிசினஸ் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வருவோம். அப்புறம் புக் கீப்பிங் இஸ் த பிரைமரி ஸ்டேஜ் இன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ். ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரைமரி ஸ்டேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா புக் கீப்பிங் தான். தென் புக் கீப்பிங் இன்க்ளூட்ஸ் ஜேர்னலைசிங் அண்ட் லெட்ஜர் போஸ்டிங். ஸோ புக் கீப்பிங்ல ரெண்டு தான், ஒன்று ஜேர்னலைஸ் பண்றதும் இன்னொன்று போஸ்டிங் லெட்ஜர் போஸ்ட் பண்றது தான். இது ரெண்டு மட்டும் தான் புக் கீப் வரக்கூடிய அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல வரக்கூடிய இது ரெண்டு மட்டும் தான். ஓகே, இது ஃபீச்சர்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். ஸோ இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டு ஹாவ் எ கம்ப்ளீட் அண்ட் பர்மனன்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அண்ட் அண்டர் அப்ராப்ரியேட் ஹெட்டிங்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ரெக்கார்ட், பர்மனெண்ட்டாக அந்த ரெக்கார்ட் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் இட் வில் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வி ஆர் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது டேட் வைஸ். 2013ல மந்த் வைஸ் டேட் வைஸ் அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருமே தவிர நம்ம இஷ்டத்துக்கும் அப்படி மாத்தி ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இட் வில் பி இன் த chronological ஆர்டர் அண்டர் ப்ராப்பர் அப்ராப்ரியேட் ஹெட்டிங்ஸ். ஒரு அப்ராப்ரியேட் ஹெட்டிங்ஸ்ல பண்ணிட்டு வருவோம். Then to facilitate assignment of the profit or loss of the business during a specific period. So இப்போ அஸ்டைன் பண்ணணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ், பிசினஸ் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளவு லாஸ் வந்திருக்குது அஸ்டைன் பண்ணணும்னா இப்போ இந்த புக் கீப்பிங்ல நம்ம பண்ணி வச்சிருக்கலாம் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். இதை வச்சுதான் ஃபர்தரா நம்மளால அனலைஸ் பண்ண முடியும், ப்ராஃபிட் ஆர் லாஸை அஸ்டைன் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட் டு ஃபெசிலிட்டேட் அஸ்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஒரு இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் இல்லாம கம்பெனியோடைய அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றது அஸ்டைன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம அந்த புக் கீப்பிங் மூலமா தான் ஃபினான்ஷியல் பொசிஷனை அஸ்டைன் பண்ண முடியும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் தி பிசினஸ் எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்ல அண்டர் டெவலப்ல இருக்கா, டெவலப் ஆகாம பிசினஸ் இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் கீப்பிங் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், புக் கீப்பிங்னா ஒன்லி recording the transaction, that means giving journal entries and posting ledger. இந்த ரெண்டு மட்டும் தான் book keeping. Okay, then to find out the tax liability. So நம்ம எவ்வளவு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு கம்பெனியோட ஆப்ளிகேஷன்ஸ் மற்றவங்களுக்குலாம் எவ்வளவு செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு, இது எல்லாமே எதை வச்சு தான் சொல்ல முடியும், புக் கீப்பிங் வச்சு தான் சொல்ல முடியும். தென் டு ஃபில்ஃபில் த லீகல் ரெக்குயர்மெண்ட். ஸோ லீகலாக நம்மளுக்கு எங்கேயாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எந்த அக்கௌண்ட்ஸ் தான் அந்த புக் கீப்பிங்கில் நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதோ, ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுத்து வச்சிருக்கிறதோ, லெட்ஜர் போஸ்ட் பண்ணியிருக்கிறதோ, இது மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்,
இது செட்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ புக் கீப்பிங்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the transactions are recorded systematically in chronological order in the books of accounts. Thus, the bookkeeping provides a permanent and reliable record for the all business transaction. ஸோ அப்போ இதில் இதோட அட்வான்டேஜ்னா, இப்போ நம்ம ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து எல்லா டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ரிலையபிள். இதுதான் நம்பணும், வேற வழி கிடையாது. புரியுதா? சும்மா அங்கே வேற எதுல நோட் பண்ணி வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம எடுத்துக்க முடியாது அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கு. ஓகே, ஸோ அப்போ புக்ஸ் ஆஃப் அதாவது புக் கீப்பிங்ல, அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வந்திருக்க டிரான்சாக்ஷனை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, தட் இஸ் ரிலையபிள். தென் புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு கெட் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ புக் கீப்பிங்கால நமக்கு என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் தெரிஞ்சுக்கலாம், ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கலாம். It helps to have the control over the various business activities. So businessல நடக்கக்கூடிய other activities நம்ம என்ன பண்ணலாம், we have a control. Then records provides by business serves as a legal evidence in case of any dispute. So ஏதாவது ப்ராப்ளம் கோர்ட் லெவல்ல ஏதாவது போக வேண்டிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப். இந்த அக்கௌண்ட் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு லீகல் எவிடன்ஸை சப்மிட் பண்ணி we can solve the problem. Then comparison of financial information over the years is possible. Also, the comparison of financial information of different business unit is facilitated. Then bookkeeping is useful to find out the tax liability. So tax liability already told you. So அதை கால்குலேட் பண்றதுக்கும் சரி, செட்டில் பண்றதுக்கும் இந்த புக் கீப்பிங் தான் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இதோடைய குறைபாடுகள், லிமிடேஷன் ஆஃப் புக் கீப்பிங். only monetary transactions are recorded in the books of account. ஸோ மற்ற டிரான்சாக்ஷன்லாம் இதில் கொண்டு வர மாட்டோம், பணம் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில் கொண்டு வருவோம். ஓகே, தென் எஃபெக்ட் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். ஸோ ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஓகே, அது ஒரு மெயின் டிராபேக். அடுத்தது ஃபினான்ஷியல் டேட்டா ரெக்கார்டட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர், தட் இஸ் ஒன்லி பாஸ்ட் டேட்டா ஆர் ரெக்கார்டட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், ஒரு 10,000க்கு அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு அந்த அசெட்டோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூல வந்தீங்கன்னா 20,000 இருக்கலாம். பட் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இந்த 10,000 தான் அப்படியே கொண்டு வருவோம். ஸோ த ஃபினான்ஷியல் டேட்டா ரெக்கார்டட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் புக் கீப்பிங்கும் அக்கௌண்டிங் உள்ள டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அதாவது புக் கீப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ரெக்கார்டிங் அண்ட் கிளாஸிஃபைங் த பிசினஸ் டிரான்சாக்ஷன். ஸோ புக் கீப்பிங் என்ன, ஒன்லி டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றது, கிளாஸிஃபை பண்றது, அவ்வளோதான். பட் அதே அக்கௌண்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஃபுல். இப்போ முன்னாடி பார்த்தோம்ல, ஜேர்னல் போடணும், லெட்ஜர் போடணும், அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் போடணும், ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் முடிஞ்சாதான் அக்கௌண்டிங் ப்ராசஸ் முடியும். ஸோ இது எல்லாமே எதில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதில் எந்த மாதிரியான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, புக் கீப்பிங் இஸ் அ பிரைமரி ஸ்டேஜ். புக் கீப்பிங் இஸ் அ primary stage. Okay, accounting பார்த்தீங்கன்னா apart from the primary stage, it includes secondary stage of analysis and interpretation. இது அந்த accounting process end முடிகிற வரலுமே accounting work வந்து நடந்துட்டே இருக்கும். So all the stage. Okay, next, nature of job. Okay, it is routine and clerical in nature. It is analytical in nature. So இது வந்து வெறும் ரெக்கார்ட் பண்ணி பண்ணாலே போதும், அது கிளரிக்கல் ஒர்க்கு தான் இது. ஓகே, வெறும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஹெட்டுக்கு கொண்டு வர்றது புக் கீப்பிங். பட் இது அக்கௌண்டிங் அப்படி கிடையாது, ரொட்டீன் ஒர்க் தான், பட் அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். ஸோ
alien. Okay. Knowledge required பார்த்தீங்கன்னா it requires a basic knowledge of principle of journalizing and posting. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுக்கணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், அதுக்குண்டான நாலேஜ் இருந்தால் போதும் புக் கீப்பிங்கில். பட் அக்கௌண்டிங்கில் அப்படி கிடையாது. இட் ஷுட் தரோ நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல், ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் need for skill required. Analytical skill is not required for bookkeeping. இதுல நீங்க எதுவும் அஸ்டைன் பண்ண போறது கிடையாது, எதுவும் கரெக்டா எப்படி ஈக்குவலா இருக்கான்னு அதெல்லாம் பார்க்க போறது இல்லை. வெறும் ஜேர்னலைஸ் பண்ண போறீங்க, போஸ்டிங் பண்ண போறோம். இதுல புக் கீப்பிங்ல, அக்கௌண்டிங்ல அப்படி கிடையாது. இட் ரெக்வயர்ஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில் ஆல்சோ. ஓகே, தென் அக்கௌண்டிங் பிரின்சிபல். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லிசன் கேர்ஃபுல்லி. இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஜேர்னலைஸ் பண்ணுறது, போஸ்டிங் பண்ணுறது, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்ரி திங் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் பிரின்சிபல். இப்போ அக்கௌண்டிங் பிரின்சிபல்னா இட் ஷுட் பி அக்செப்டட் ஆல் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ நம்ம கண்ட்ரியில் மட்டும் இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல் அக்செப்ட் பண்ணணும் இல்லை. இப்போ ஒரு பிரின்சிபல் அப்படின்னா இட் ஷுட் பி அக்செப்டட் த்ரூ வேர்ல்டு. ஓகே, ஸோ உலகம் முழுவதும் என்ன பண்ணிருக்கணும், பிரின்சிபலை வந்து அக்செப்ட் பண்ற ஒரு பிரின்சிபலா இருக்கணும். ஓகே, ஸோ த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் த பேசிக் ஃபார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன் டெவலப்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் as the basic for accounting system. So these principles are adopted by the accountant universally. So these accounting principles provide the uniformity and the consistency in the accounting methods and the process. Such accounting principles are known as generally accepted accounting principles. ஓகே, ஸோ அதான் என்ன சொன்னா ஜிஏஏபின்னு சொல்றோம், ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல். இப்போ அந்த பிரின்சிபலை தான் நம்ம படிக்க போறோம். ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் provide the basic framework within which the accounting records and the accounting reports are to be prepared. So the accounting standards have been issued by the national and international regulatory authorities to ensure the uniformity of accounting procedure and accounting results. So these accounting standards and gaps provides the theoretical base of the accounting. The accounting principles may be accounting concepts or accounting conventions. Accounting concepts are the basic assumption, whereas the conventions are the guidelines based upon practice or usage. Okay, இது வந்து it should be accepted by all over the world. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் பிலோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்ன. ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரியான டிரான்சாக்ஷனை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றத வில் see now. ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா திஸ் கான்செப்ட் இம்ப்ளைஸ் தட் எ பிஸ்னஸ் யூனிட் இஸ் செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த ஓனர் ஆர் ஓனர்ஸ், தட் இஸ் த பர்சன்ஸ் ஹூ சப்ளை கேபிட்டல் இட். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் செப்பரேட், அதாவது ஓனரும் பிஸ்னஸும் செப்பரேட். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னு சொல்கிறோம். ஸோ திஸ் எதை சொல்லுது அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட் இஸ் செப்பரேட், இட் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த ஓனர். ஓனருக்கும் பிஸ்னஸும் வேற வேற தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஓனருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸோ இல்லை அவருக்கு தேவையானது அது எல்லாமே எதில் கொண்டு வரக்கூடாது, பிஸ்னஸ்ல கொண்டு வரக்கூடாது. அவர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றாரு, அவ்வளோதான். அந்த கேபிட்டல் யூஸ் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் பண்றோம். பட் அவருடைய பர்சனல் டிரான்சாக்ஷனோ இல்லை பர்சனல் அவருடைய டிராயிங்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இட் ஷுட் நாட் பி இதில் கொண்டு வரக்கூடாது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட் accounts are prepared from the point of view of the business and not from the owner's point of view. So business உடைய point of viewல தான் நம்ம accounts prepare பண்ணமே தவிர ஓனருடைய point of viewல prepare பண்ண கூடாது. Why? Because owner is different from the business. So owner வேற business வேற, அப்படிதான் பார்த்து நம்ம we have to record the accounts. Okay, so here the business is liable to the owner for the capital contributed by him or her. So according to this concept, only the business transactions are recorded in the books of account. Personal transactions of the owners are not recorded. So அப்போ இந்த கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் படி பிஸ்னஸ் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் மட்டும்தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுமே தவிர
ஓனர் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் should not be recorded. அதாவது அவருடைய பர்சனல் யூஸ்க்கு எடுத்தா அப்படின்னா அது என்ன பண்ணோம், டிராயிங்ஸ்ன்னு கன்சிடர் பண்றோம். பட் இங்க வந்து அதுல வந்து என்ன பண்ணோம்னா கேபிட்டல் அதை டிடக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுல வந்து அதை கன்சிடர் பண்றதே கிடையாது. ஓகே, தென் பட் தேர் இப்போ அவர் வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிசினஸ்க்கு வாங்குறாங்க, வீட்டுக்கும் வாங்குறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வாங்குற டிரான்சாக்ஷன், வீட்டுக்கு வாங்குற பொருள் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷனோட மிங்கிள் ஆகக்கூடாது. ஓகே, that is separated. Okay, so but their transactions with the business such as capital contributed by the business or cash withdrawn from the business for the personal use will be recorded in the books of accounts. So our businessல இருந்து எடுத்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷா எடுத்துக்கலாம், இல்ல கூட்ஸா எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வரலாம். அது என்ன அண்டர் ஹெட்டிங்ல கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ். ஓகே, அதை வந்து என்ன சொல்றோம், டிராயிங்ஸ். ஸோ இட் இம்ப்ளைஸ் தட் த பிசினஸ் இட் செல்ஃப் ஓன் அசெட்ஸ் அண்ட் ஓஸ் லயபிலிட்டி. ஸோ பிசினஸ் உடைய அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வரணும். ஓனருடைய அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை வந்து இட் ஷுட் நாட் பி கன்சிடர் வித் த மிங்கிள் வித் த பிசினஸ். ஓகே, ஸோ இந்த பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் என்ன சொல்லுது, ஓனர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பிசினஸ். Okay, so business transactions are recorded, owner's transactions are not recorded. In case if the owner takes goods or cash from the business, that will be recorded in the books of accounts. Okay, அடுத்தது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இதை நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மணி மெஷர்மெண்ட்னா பிசினஸ்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எதெல்லாம் மணி சம்பந்தமா, அதை பண சம்பந்தமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் it should be taken for the recording the transaction. So this concept implies that only those transactions which can be expressed in the terms of money are recorded in the books of account. Okay, since the money serves as a medium of exchange transaction, expressed in money are recorded under the ruling currency of the country is the measuring unit for accounting. So ஒரு கண்ட்ரியில் இப்போ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ அங்கங்கே கரன்சி அவங்களுடைய இப்போ மெஷர் பண்ணிட்டு, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எதை மெஷர் பண்ணிக்கிறோம், ருபீஸ் தான் மெஷர் பண்ணி கரன்சி அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அது ஒரு இப்போ அமெரிக்காவில் டாலர் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய இதை பொறுத்து தான். ஓகே, நெக்ஸ்ட் த டிரான்சாக்ஷன் விச் டு நாட் இன்வால்வ் மணி வில் நாட் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து மணி சம்பந்தமான ஒரு டிரான்சாக்ஷன் இல்லைன்னா அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம கொண்டு வர மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் த ஒர்க்கிங் கண்டிஷன் இன் த ஒர்க் பிளேஸ், ஸ்ட்ரைக் பை த எம்ப்ளாயிஸ். இப்போ எம்ப்ளாயிஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்லாம் கொண்டு வர மாட்டோம். பட் இதுக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்டிங் இருக்கு. இப்போதான் அது இப்போ புதுசாக கொண்டு வந்தது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல. ஸோ அதெல்லாம் அதில் கொண்டு வந்துருவாங்க. தென் எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து வில் நாட் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். Then it helps in understanding the statement of affairs of the business as the money serves and the common measures by means of which heterogeneous fact about the business are recorded. For example, if the business has 5 computers, 2 tables and 3 chairs, the assets cannot be added to give useful information unless they are expressed in the monetary terms. For computer 10,000, for tables 1,500, for chairs. So இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்டாரிக்கல் நேச்சர்ல தான் எல்லாமே ரெக்கார்ட் பண்றோம். இப்போ ஃபார் கம்ப்யூட்டர் வந்து இப்போ ஒரு 20,000 வாங்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து வெறும் அசெட்ஸ் கம்ப்யூட்டர் 5 அசெட் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அது மானிட்டரி வேல்யூ தான் அதை ரெக்கார்ட் பண்றோம். இப்போ ஒரு 5 கம்ப்யூட்டருக்கு ஒரு கம்ப்யூட்டர் 20,000 அப்படின்னா இப்போ 5 கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ அப்போ அதுதான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கம்ப்யூட்டர்னு போட்டு அந்த 1 lakh தான் கொண்டு வரும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கோயிங் concern concept. It is a basic assumption that the business is going concern and will continue its operation for a foreseeable future. The going concern concept influences accounting practice in relation to the value of assets and liability, depreciation of the fixed asset, treatment of outstanding and prepaid expenses, and accrued and unearned revenues. For example, assets are generally valued at historical cost. Any increase or decrease in the value of assets in the short period is ignored. இப்போ ஒரு அசெட்ஸோட வேல்யூ எழுதுறோம்,
எழுதிட்டு அது அப்படியே இப்போ ஒரு 10,000 இருக்கு அந்த கம்ப்யூட்டர், அடுத்த வருஷமும் அது அந்த அசெட் எவ்வளோ காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 10,000. ஒன்லி டிப்ரிசியேஷன் மட்டும் அதுல இருந்து டிடக்ட் பண்ணிடுறோம். ஓகே, அதே மாதிரி ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கா, நம்ம இந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட்ல ஏதாவது பே பண்ண வேண்டியது ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, இல்ல ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ வில் பி ரெக்கார்டட். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் என்ன அர்த்தம்னா, இப்போ அடுத்த வருஷோடைய எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல பே பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனா நடக்கூடியது என்ன பண்ணுவோம், தட் வில் பி ரெக்கார்டட். தென் அக்ரூட் அண்ட் அன்ஏர்ன்டு ரெவன்யூஸ். அக்ரூட்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்ஸ், தென் அன்ஏர்ன்டு ரெவன்யூஸ்னா நமக்கு வர வேண்டிய இன்கம்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அசெட்ஸ் ஆர் ஜென்ரலி வேல்யூட் அட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஸோ எனி டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் இன் த ஷார்ட் பீரியட் இஸ் ignored. ஓகே, ஸோ அப்போ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இப்போ மொத்தம் எத்தனை கான்செப்ட் இது பார்த்துருக்கோம். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், தென் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஓகே, இது மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு வாட்டி அதை கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கோ த்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி நம்ம முடிச்சிடலாம். சரியா, மீதி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கான்செப்ட், டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், பீரியாடிசிட்டி கான்செப்ட், மேட்சிங் கான்செப்ட், ரியலைசேஷன் கான்செப்ட், ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட், அக்ரூவல் கான்செப்ட், கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி பார்க்கலாம். ஓகே, ஸோ வில் எண்ட் த கிளாஸ். ஓகே, தேங்க்யூ, பாய். Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Bye.